ஹே எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷரீஃப் ஆஃபீஸ். இன்றைக்கி ஒரு திகில் கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை எழுதினவர் அவருடைய பேரை குறிப்பிடாதனால நானே அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். அவர் பேர் இனிமேல் ஃப்ராங்க். அவருடைய நண்பர்களுக்கு அவர் கொடுத்த பேர் ஈவான், ஜேக். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஃப்ராங்க்குக்கு 16 வயசு இருக்கும்போது வசந்த கால விடுமுறை வருது. அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே ஒரு வித்தியாசமான வாடை அடிக்குது. ஆனால் அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் தங்கிடுறாங்க. அவங்க திரும்பி ரூமை விட்டு வெளியே வரும்போது அடுத்த நாள் 3 மணி ஆயிடுது. 3 பேரும் சேர்ந்து நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல் அடிக்கலான்னு முடிவு பண்ணி நீச்சல் குளத்தோடைய வாசலுக்கு வராங்க. அங்கே 6 அடி உயரத்தில் முழுக்க கருப்பு உடை அணிந்த ஒரு ஆளை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பயந்துடுறான் ஃப்ராங்க்கு. ஆனால் பெருசாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. 3 பேரும் சில மணி நேரங்களுக்கு நீச்சல் அடிக்கிறாங்க. ஃப்ராங்க் எதிர்த்தியாக திரும்பி பார்க்கும்போது நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அதே கருப்பு உடை அணிந்த ஆள் இவங்களே உத்து பார்த்துட்ருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்போன்னு போய், ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா ஐயான்னு கேட்டார். அதுக்கு எந்த பற்றியும் வரல. நம்ம தான் வீணாக நம்ம ஏதோ பயப்படுறோமோன்னு நினச்சிக்கிட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் நீச்சல் குளத்துக்கு அடியில் முங்குறாரு. அங்கே மறுபடியும் அதே மாதிரி ஒரு கருப்பு உருவத்தை பார்க்குறாரு. பயங்கரமாக பயந்து வாசலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. நாற்காலியிலும் சரி நீச்சல் குளத்துக்கு அடியிலும் சரி யாருமே இல்லை. இது அவரோட நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க நண்பர்கள், நீ பார்த்தது பிரம்மையாக தான் இருக்கணும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ராங்கால் நீச்சல் குளத்தில் நேரம் செலுத்த முடியல. அதுக்கு பதிலாக நம்ம நைட்டு டின்னரை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி டேபிளில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ஓரத்தில் அதே மாதிரி கருப்பு ஒரு உடை போட்ட அதே ஆள் இவங்களை திருப்பி பார்த்துட்ருக்காங்க. இது இதுக்கு மேலே முடியாது, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு சொல்லி அவரை துரத்தி போகிறாங்க. ஆனால் ஃப்ராங்கால் அவரை பிடிக்க முடியல. எங்கே காணாமல் போயிடுறாங்க. இதுக்கு மேலே இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் கிளம்பிடலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஐடியா பிடிக்கல சுத்தமாக. அடுத்த நாள் 10:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஃப்ராங்க் மட்டும் ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா அவர் கால்கிட்ட ஒரு நிழல் தெரியுது. உடனே தன்னை சமாதானப்படுத்திக்கிறாரு. என்னென்னா, அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தொப்பியை அவர் கால்கிட்ட வச்சுருந்தார். அந்த தொப்பி தான் நிழல் இருக்குதுன்னு சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் தூங்கிடுறாரு. அரை மணி நேரம் கழித்து திரும்பி நிறைய சத்தம் கேட்குது. ஏஞ்சி பார்த்தா யாரும் இல்லை. பயங்கரமாக தாகம் எடுக்குதுன்னு சொல்லி தண்ணி குடிக்கலான்னு அவர் கட்டில் கடியில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கிறாரு. ஆனால் அவர் கையில் வேற ஒரு பொருள் வருது. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஏன்னா அவர் கையில் இருந்தது அவருடைய தொப்பி. அந்த நேரம் பார்த்து யாரோ அவர் காதில் அவரை திட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே பயந்து அலறடிச்சு பெட்லேருந்து ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி பார்த்தா 2 கருப்பு உருவங்களும் அங்கே தான் இருக்குது. அவங்க 2 பேரும் அவரை பிடிக்க பார்க்குறாங்க. ஃப்ராங்க் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஆனால் மாட்டிக்கிறாரு. அவரை பிடிச்சி தரன்னு ஹோட்டலுக்கு வெளியே ஈத்துட்டு வராங்க. அவர் கத்த முயற்சி பண்ணுறாரு. அவர் வாயை மூடிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் மயக்க மாட்டி வீழ்ந்துடுறாரு. திருப்பி ஏஞ்சி பார்க்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்புறமா தான் புரிய வருது, அவரை மயக்க நிலையில் இருக்கும்போது அவரை கத்தியால் குத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் யாரும் வந்ததுனால அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பிடிக்க முடியலன்னு டாக்டர் ஃப்ராங்க் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தினமும் நைட்டு தூங்கும்போது நைட் லேம்ப் இல்லாமல் தூங்குறதே இல்லை. பயப்படாமல் இருக்கிறதால இந்த மாதிரி தினமும் தூங்குறாரு. இந்த கதையோடைய ஒரிஜினல் வெர்ஷன் உடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.